தேமுதிக அவங்க என்ன இவர் வந்து 7 சீட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. அவங்க கண்டிப்பா 10 சீட்டு, 12 சீட்டு கேட்பாங்க. அது ஒரு இருக்கிறாங்க. அவங்க வந்து தேமுதிக அந்த முறை. காரணம் என்னன்னா, கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. விஜயகாந்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு 4, 5 எம்எல்ஏவ கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில இருக்குது தேமுதிக. ஸோ அவங்க இருக்காங்க. நீங்க அதே மாரி நீங்க அவர் சொன்ன மாரி அப்பா, பையன் சமாதானம் ஆயிருவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி ஆனாலும், நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பா சைடு ஒரு 15 பேரு, மகன் சைடு 15 பேர் சீட்டு கேட்பாங்க. ம்ஹ்ம். உங்களுக்கு இவ்வளவான இக்கட்டான நிலைமையில உங்களோட நான் இருந்தேன்னு சொல்லி ஒரு 10 பேர் கேட்பாங்க. அவர்ட்ட ஒரு 10 பேர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சமாதானப்படுத்தி பண்ணணும். எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் இந்த கூட்டணி தானே கடந்த முறை இருந்தது. ஓகே. சரி நீங்க அதையும் நல்லா பார்க்கணும். கடந்த முறை அதே தான் இருந்தது. வெற்றி இல்லையே, பெரிய லெவல்ல வெற்றி இல்லையே சட்டமன்ற தேர்தல். ஸோ அதனால நீங்க எடப்பாடி வந்து அவருடைய கணக்கு திமுக கூட்டணியில யாராவது பிளவுபடுத்தி கொண்டாந்து, இல்ல தனிமைப்படுத்தி காங்கிரஸையும், விஜயும் சேர்ந்தா, இல்ல விஜயும் திருமாவும் சேர்ந்தா, இதெல்லாம் வேணா அவங்களுக்கு சாதகமா இருக்கலாமே ஒழிய, திமுக கூட்டணி இதுவரைக்கும் எந்த விதத்திலயும் சின்ன விரிசல் கூட இல்லாம போயிட்டுருக்கு. வேல்முருகன கூட அவர விடுறதுக்கு ஈஸ்வரன், வேல்முருகன் அவங்கள கூட விடுறதுக்கு ஸ்டாலின் தயாரா இல்ல. அவர் தெளிவா இருக்கார். ம். இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ, மும்முனை போட்டி அப்படின்னு பார்த்தா, திமுகவுக்கு தான் சாதகம்னு வச்சுங்களேன். விஜய் வரமாட்டேன்னு சொல்ட்டார். டிக்ளேர் பண்ணிட்டார். இனிமே பிஜேபி இருக்கிறவங்க கூட்டணி ரகசியம் இல்ல. ஊழல் கட்சியா, நாங்க என்ன அடிமையா போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்குன்னு அவர் டிக்ளேரே பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவரு தனி தான். நீங்க சீமான் தனி. 4 முனை போட்டி தான்.